தமிழ் சினிமால இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள்ல ரொம்பவே காஸ்ட்லியான இசையமைப்பாளர்னா அது அனிருத் தான். காரணம், பெரிய தயாரிப்பு நிறுவனங்களுடைய படங்கள், பெரிய நடிகர்களுடைய படங்கள்னு அதுல இசையமைப்பாளர்னா அது அனிருத்துங்க அப்படிங்கிற பேர் இயல்பாவே சேர்ந்துருது. அப்படியான அனிருத் கடந்த ஆண்டு தனுஷ் கூட இணைஞ்சு படம் செய்யவே இல்லையேன்னு கேள்வி பலருக்கும் இருக்கு. ரெண்டு பேருக்கும் பிரச்சனையான்ற கேள்வியும் எழுந்துட்டு இருக்கு. அனிருத் ஒரு சென்சேஷனல் இசையமைப்பாளருங்கிறதுல யாருக்கும் சந்தேகமே இருக்காது. காரணம், அவர் தன்னுடைய அறிமுக படமான 3 படத்துல இடம்பெற்றிருந்த பாடலான வைதிஸ் கொலவெறி படம் மூலமா உலக அளவுல ட்ரெண்ட் ஆனாரு. இவர் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளரா அறிமுகம் செஞ்சு வச்சதே தனுஷ் தான். இவர் இசையமைப்பாளரா மாறின பிறகு தனுஷுடைய படங்களுக்கும் அவருடைய தயாரிப்புல உருவான படங்களுக்கும் இசையமைச்சாரு. இவங்க ரெண்டு பேருடைய கூட்டணியில ஒரு படம் வெளியாகுதுனாலே அந்த படமும் ஹிட்டு, அதுல வரக்கூடிய பாட்டு எல்லாமே ஹிட்டுன்னு கூட சொல்லலாம். இப்படியான நிலையில பீப் சாங் விவகாரத்துக்கு பிறகு அனிருத் மற்றும் தனுஷ் இடையில மனக்கசப்புகள் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இப்படியான நிலையில தனுஷ் மற்றும் அனிருத் கூட்டணியில திரும்பவும் உருவாகி வெளியான படம்னா அது திருச்சிற்றம்பலம். இந்த படத்திலையும் பாடல்கள் செம்ம ஹிட் அடிச்சது. படத்துல நடிச்ச நித்யா மேனனுக்கு தேசிய விருதும் கிடைச்சிருந்தது. தனுஷ் நித்யா மேனன் கூட்டணியில இட்லி கடைங்கிற படம் உருவாக்கிட்டு வருது. தற்போது ரிலீஸ்க்கும் தயாராகி இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா திருச்சிற்றம்பலம் படத்துக்கு பிறகு தனுஷ் இயக்கத்துல 2 படங்கள் ரிலீஸ் ஆகிருச்சு. அதாவது அவருடைய 50வது படமான ராயன் படத்தை தனுஷ் இயக்கிறார். அதே போல அவருடைய இயக்கத்துல நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம்ங்கிற படமும் ரிலீஸ் ஆகிருச்சு. ஆனா இந்த 2 படங்களுக்கும் ஏஆர் ரஹ்மான் மற்றும் ஜிவி பிரகாஷ்குமார் முறையே இசையமைச்சிருந்தாங்க. இப்படியான நிலையில அனிருத் ஏன் தனுஷ் படங்களுக்கு இசையமைக்கிறதே இல்ல, 2 பேருக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையாங்கிற கேள்வியோ ரசிகர்கள் மத்தியில இயல்பாவே எழுந்துட்டு வருது. ஆனா 2 பேரும் இணைஞ்சு படம் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அனிருத் தற்போது செம பிஸியா இருக்காருங்கிறது தான். இன்னொரு காரணம் அனிருத்தினுடைய சம்பளம். அனிருத் ஒரு படத்துக்கு சுமார் 19 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாருன்னு சொல்லப்படுது. இதன் காரணமாகவும் அனிருத்தை கமிட் செய்யறதுல தயாரிப்பாளர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லப்படுது. அதனாலதான் தனுஷ் படத்துல அனிருத்தை கமிட் செய்ய முடியாம போக்குதான்.